ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குருவாயில் இருக்கிற சிட்டி லைவ்லிஹுட் சென்டர் அப்படிங்கிற ஒரு டார்மிட்டரியில் தான் நாம் இப்போ இருக்கோம். குருவாயில் இருக்கிற டார்மிட்டரியில் இது ஒரு பெஸ்ட் டார்மிட்டரிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டார்மிட்டரி வந்து ரன் பண்ணுறது குருவாயூர் முனிசிபாலிட்டி தான் இந்த டார்மிட்டரி ரன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன் டே ட்ரிப் மாதிரி குருவாயூர் பிளான் பண்ணுறீங்க, அதாவது நைட் ஸ்டே இல்லாமல் விடியற் காலையில் குருவாயூர் போயிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு இல்லை ஈவினிங் சாமி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே நீங்கள் ரிட்டன் ஆகிறீங்க, ஸ்டே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு டார்மிட்டரி தான் இந்த பிளேஸுங்க. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த டார்மிட்டரிக்கு உள்ளே போகிறோம். இந்த டார்மிட்டரிக்குள்ளே உள்ளே போயிட்டு இந்த டார்மிட்டரி உள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத அங்கே நம்ம சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாக் ரூம் நீங்கள் பார்க்குறதா வந்து ரிசப்ஷன். இந்த டார்மிட்டரியில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கிளாக் ரூம் இருக்குது, அது வந்து ரிசப்ஷன் நம்ம லக்கேஜ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க மட்டும் செய்யறனா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்கணும், ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேரிஃப் இருக்கு. 6 ஹவர்ஸுக்கு 12 ஹவர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்றாங்க. அதை நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இந்த டார்மிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸாக ஒரு குரூப்பாக வரீங்க, அவங்களுக்கு கட்டாயமாக செட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, நைட்டு ஸ்டே பண்ணல, நைட்டே நீங்கள் கிளம்ப போகிறீங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் வேணும்னா கட்டாயமாக இந்த சூட் ஆகுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப், நான் சொன்ன டேரிஃப் வந்து இங்கே கிளியராக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் வந்து வீக் டேஸில் வரீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். இந்த ரூம்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். அதாவது அந்த சிங்கிள் பெட்லாம் சொல்லியிருந்தில்ல, பெட் வந்து 6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் டேரிஃப்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வீக்கெண்டு மாதிரி பிளான் பண்ணிட்டு வரீங்கன்னா இப்போ காமிச்சா அந்த இப்போ போர்டில் பார்த்த அந்த அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி ரூம் இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. எல்லாம் ப்ரீ புக் எதனா பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இது வீக்கெண்ட் மட்டும்தான், வீக் டேஸில் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ரெஸ்ட் ரூமோ குளிக்கிற இடமோ ட்ரெஸ் பண்ணுற இடமோ ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக கட்டியிருக்காங்க, எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கும். அது ஒர்க்கிங் கண்டிஷன்லையுமே இருக்குது, நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டார்மிட்டரிக்கு பக்கத்துலேயும் சரி ஆப்போசிட்டில் எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, டீ ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வெளியே போக வேண்டியதில்லை. இந்த இடம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தா ஒருத்தங்க தனியாக வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, என்ன குளிக்கிறதுக்கும் அது டார்மிட்டரி பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு தனித்தனியாக இருக்குது. மற்றபடி கோயிலுக்கு ரொம்ப பக்கம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு பஸ் போது பார்த்தீங்கன்னா பஸ் போது பார்த்தீங்களா, அந்த சைடில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் கிட்ட இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு மாடு வீதி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பக்கம் தான், நடந்தே போயிடலாம் இங்கேருந்து. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வாக் பண்ணி இங்கே வந்துடலாம். பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது, டீ வேணும் டீ சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஆட்டோ இங்கேருந்து எங்கேயாச்சும் நீங்கள் போகணுன்னா ஆட்டோவும் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஜென்ஸுக்கு, செகண்ட் ஃப்ளோர் வந்து லேடிஸுக்கு. பாருங்க, இந்த டார்மிட்டரியில் நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். அப்படியே நடந்துட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக காலையில் ஒருட்டி நம்ம கோயிலுக்கு போனோம். அப்போ வந்து இப்போ ஃப்ரீ தர்ஷன் சொல்லி கொஞ்சம் லாங்கிலேருந்து பார்த்துட்டோம். ஆனால் ஃப்ரீ தர்ஷன் வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரீ தர்ஷனை இப்போ மறுபடியும் போய் செக் பண்ண போகிறோம், சாமி கிட்ட பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டார்மிட்டரிலேருந்து பார்த்தீங்கன்னா டார்மிட்டருக்கு பக்கத்து சந்தையை பார்த்தீங்கன்னா கோவில் தான். கோவிலோட அந்த மேற்கு மாட வீதின்னு சொல்லுவாங்க, வெஸ்ட்டு மாட வீதி. ஸோ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு தெரியும் என்னென்னு நம்ம உள்ள செக் பண்ணி நம்ம சொல்கிறேன். நாம் ஃப்ரீ தரிசனத்துலேயே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அதை கிட்டவே சாமியை பார்த்தோம். இந்த டார்மிட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கட்டாயமாக ஒர்த்து தாங்க. பர்டிகுலராக நம்ம நைட் ஸ்டே இல்லாமல் காலையில் வந்துட்டு அன்றைக்கி நைட்டே நம்ம கிளம்ப போகிறோன்னா கட்டாயமாக இந்த டார்மிட்டரி வந்து நம்மளை பட்ஜெட்டில் வந்துடும். ரொம்பவே சீப்பு தாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை.